அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புறாக்களுக்கு வரக்கூடிய ரொம்ப கொடிய நோயான கழிச்சல் நோய், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட்டு இந்த கழிச்சல் நோயை பற்றி சொல்லணும்னா, புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு இது என்ன வியாதி, ஏன் புறா சாகுதுன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக கொஞ்சம் குறைஞ்ச நாளைக்குள்ளே அதிக புறாக்களை சாகடிச்சிடும். கழிச்சல் நோயில் 3 வகை இருக்குது. அதில் 2 ரொம்ப மோசமானது. ஒன்று ஓரளவுக்கு குணப்படுத்திடலாம் ஈஸியாக. முதல்ல நம்ம ஈஸியாக குணப்படுத்துகிற நோயை பற்றி பார்ப்போம். அதுக்கான சிம்டம்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நோய் வெறும் தண்ணியாக மோஷன் போகும், வேறு எந்த கலரும் அதில் இருக்காது. அந்த மாதிரி உங்கள் புறா மோஷன் போச்சுன்னா அதை ஓரளவுக்கு ஈஸியாகவே காப்பாற்றிடலாம். அதுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். அப்போ அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த மோஷன் க்யூர் ஆகுற வரைக்கும் டெய்லி ஒரு டேப்லெட் ஆன்டிபாக்டீரியல் டேப்லெட் போடணும். அது எந்த விதமான ஆன்டிபாக்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது அமாக்சலின், டெட்ராசைக்ளின் அல்லது லெக்சின் பவுடர், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. காலையில் டேப்லெட் போட்டு விட்டுட்டு மற்ற நேரங்களில் குடிக்கிற தண்ணியில் குளுக்கோஸ் கலந்து வச்சிங்கன்னாவே அது அதிகமாக மோஷன் போகிறதுனால ஆகிற இது எனர்ஜி லாஸை ஓரளவுக்கு க்யூர் பண்ணி அதை ஈஸியாக ரெக்கவர் ஆகிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக மோஷன் போச்சுன்னா அதை ஈஸியாக காப்பாற்றிடலாம். அது அந்தளவுக்கு புறாவுக்கு பெருசாக உயிர் போகிற அளவுக்குலாம் சேதத்தை உண்டு பண்ணாது. அடுத்ததாக ரொம்ப மோசமான விளைவுகளை கொண்ட 2 விதமான கழிச்சல் நோய்கள் இருக்குது. அது ஒன்று வெள்ளை கழிச்சல், இன்னொன்று பச்சை கழிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற 2மே ரொம்ப மோசமான நோய். அது வெள்ளை கழிச்சல் தண்ணியாக மோஷன் போகும், ஆனால் இடையில வெள்ளையாக இருக்கும். பச்சை கழிச்சல்னும் அதே மாதிரி தான், ஆனால் தண்ணியாக மோஷன் போகும், அதில் பச்சை கலரில் இருக்கும். இது 2மே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த 2 மோஷன் ப்ராப்ளத்துக்குமே வெட்டினரியில் ஒரு வேக்சின் போடுவாங்க. அது போடுறது மூலமாக இது வராமல் தடுக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஏன் நான் ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு டிசீஸ் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் இந்த வைரஸோடைய வீரியத்தை நம்ம குறைக்கணும், இன்னொரு பக்கம் இந்த புறா வீக்னஸால் இறந்துடவும் வாய்ப்பு இருக்குது. அதை இறந்து போகாமலும் நம்ம பாதுகாக்கணும். அதனால தான் இந்த வியாதியை நான் ரொம்ப கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பச்சை கழிச்சல் நோய். இதே மாதிரி தான் தலையாட்டி நோய்க்கும் மோஷன் போகும். ஸோ 2மே வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ தான் ஆன்டிபாக்டீரியல் யூஸ் பண்ணாலும் அது நோ யூஸ் தான். கழிச்சல் நோய்க்கும் தலையாட்டி நோய்க்கும் 2க்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மருத்துவம் தான். இது நானாக ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு மருந்து. இதே ட்ரீட்மெண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான மருந்து இது பேர் கீழாநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குளிர்ச்சியான இடங்களில் அதிகமாக இருக்கும். எந்த மாதிரி இடங்கள்னால், இந்த ஏசி எக்ஸாஸ்ட்டில் சொட்டு சொட்டாக தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி நிற்கும். அது இலைகளுக்கு கீழ் பக்கத்தில் சின்ன சின்ன உருண்டை காயாக இருக்கும். அது கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்குது. இந்த செடியை எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நிறைய பிடிங்கிக்கிறங்க. அது முக்கியமான கண்டிஷன் வேரோட பிடுங்கணும். ஏன் நான் வேரோட பிடுங்க சொல்கிறேன்னா, நம்ம இலைகளில் இருக்கிற சத்தை விட அதிகமான சத்து அதில் வேர்களில் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக இந்த வேப்பலை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதையும் வாங்கிக்கிறங்க. அதோட என்னென்ன பொருட்களெல்லாம் சேர்க்கணுங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது ஒரு வெள்ளைப்பூண்டில் ஒரு அரைப்பல் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. அதோட கொஞ்சம்
மஞ்சத்தூள், அதாவது நீங்கள் மசாலா கம்பெனிலலாம் வாங்குவீங்கள அந்த மாதிரி மஞ்சத்தூள் இல்லாமல் நீங்களே மஞ்சள் கட்டியாக வாங்கி அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கிறங்க. அதையும் சேர்த்துக்கிறங்க. கொஞ்சம் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறங்க. அதோட சேர்த்து கொஞ்சமாக வசம்பு யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, ஆனால் இதுக்கு பேர் வசம்புன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா அரைங்க. அப்போ தான் சிக்காமல் இருக்கும். அரைச்சிட்டு நீங்கள் அதை நல்லா வடிகட்டி அந்த சாறை மட்டும் எடுத்துக்கிறங்க. அந்த சாறு எடுத்து அந்த புறாக்களை மேக்ஸிமம் எப்போவுமே தனிமைப்படுத்துருங்க. மற்ற புறாக்களோடைய ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நோய் பரவும். அதிலேருந்து தடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த புறாக்களை நீங்கள் தனியாக பிரித்து தான் ஆகணும். அப்புறம் அந்த சாறை நீங்கள் காலையில் அந்த புறாக்களுக்கு வெறும் வயிற்றில் அந்த சாறை ஒரு 5 ml அல்லது 10 ml அந்த அளவுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு நல்ல வெயிலில் அந்த புறாக்களை ஒரு வலைக்குண்டில் போட்டு நல்ல வெயிலில் காய போட்டுருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 hours 4 hours வெயிலில் காய போட்டாவே போதுமானது. அதுக்கப்புறம் நல்ல ஊற வச்ச கொண்டக்கடலை இல்லைன்னா பாதாம் இந்த மாதிரியான ஊற வச்ச பொருட்களை அதுக்கு கொடுக்கணும். ஆனால் தோலை உரிச்சிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு செமிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அது வாமிட் பண்ணிடவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் மெருகைன் டானிக் ஒரு 2 drops மட்டும் கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது ஓவர் டோஸ் ஆகி புறாக்களை சீக்கிரம் அதோட சேர்த்து ஒரு 2 ml விம்ரால் டானிக்கும் கொடுங்க. டெய்லி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த புறாக்களுடைய மோஷன் பச்சையாவோ இல்லை வெள்ளையாவோ இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சு அந்த வைரஸ் உங்கள் புறா உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும். இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் தலை சுத்தல விழுந்த புறாக்களையும் ஈஸியாக காப்பாற்றிடலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மற்ற புறாக்களை விட மற்ற ட்ரீட்மெண்ட் செஞ்சு காப்பாற்றுற புறாக்களை விட இது நல்லா ஏறி பறக்கிற அளவுக்கு கூட க்யூர் ஆகும். நான் இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு இதை இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க சொன்னார். அதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். அது என்ன விஷயம்னா, நம்ம புதுசாக புறா வளர்க்குற ஆரம்பிக்கிற சில நண்பர்கள் ஆர்வத்தில் புது புறா வாங்கியிருக்கோம் அப்படின்னு அது என்ன ப்ரீடு, அதோடைய என்ன ஜீன், என்ன லைன் கூட தெரியாமல் அவங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு லைன் பேர்டோட பேர் பண்ணி அதில் சிக்ஸ் இறக்குறாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரிஜினல் ப்ரீடு கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னுடைய ரெக்வஸ்ட்டும் என்னென்னா, நீங்கள் புதுசாக புறா வளர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் பேர் பண்ணுற புறா என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது கேட்டு அதோடைய ஜீன்ஸ்லேயே அதை சேர்க்க பாருங்கள். இதை நான் ஏன் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா, நம்ம நாட்டோடைய ஒரிஜினல் ப்ரீட்ஸ் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தாய்மண்ணோடைய சில உயிரினங்கள் அழிஞ்சிடக்கூடாது, நம்ம மாட்டின்னு அழிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம புறாக்கள் விஷயங்கள்லையும் நம்ம தாய்நாட்டோடைய சொந்த ப்ரீட்ஸை நம்ம கடைசி வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இது நமக்கு மட்டுமே சொந்தமான உலகம் இல்லை, இன்னும் மற்ற உயிரினங்களே நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.